உள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற ஒரு இளைஞர் மிருகங்கள் இரையை வேட்டையாடுவதைப் போல திடீரென சிறுமியை வாயை பொத்தி அருகே உள்ள மாந்தோப்பிற்குள் தூக்கிக் கொண்டு ஓடியிருக்கிறார். அங்கே ஆள் அரவமற்ற இடத்தில் வைத்து சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இச்சை தீர்ந்ததும் நண்பருக்கு போன் செய்த அந்த காம மிருகம் ஈவிரக்கமின்றி அந்த நபரையும் சிறுமியை சீரழிக்க வருமாறு அழைத்துள்ளார். இந்த கேப்பில் சிறுமி அங்கிருந்து தப்பி ஓடி வந்து நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் விவரித்துள்ளார். மகளை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்த பெற்றோர் அருகிலிருந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு பெட்டி கடையில் உள்ள சிசிடிவி கேமரா ஆதாரங்களை கொண்டு போலீஸ் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அதில் சிறுமியை அந்த கொடூரன் கடத்திச் செல்லும் காட்சிகள் தெள்ளத் தெளிவாக பதிவாகி இருந்தது. உடனே அந்த காட்சியில் உள்ள அங்க அடையாளங்களுக்கு ஒத்துப்போகும் அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களை போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியின் முன் நிறுத்தி அடையாளம் காட்டச் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருமில்லை என சிறுமி கூறியிருக்கிறார். அந்த கொடூரன் கத்தியை காட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சம்பவ இடத்தில் இருந்து நண்பரிடம் செல்போனில் ஹிந்தி மொழியில் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் அவர் வட மாநிலத்தைச் சேர்ந்த